கைஸ் நீங்கள் எல்லாருமே கேட்ட எம்டிஎஸ் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்டிஎஸ் போஸ்டிங் மட்டும் கிடையாது, அசிஸ்டன்ட் கேடரில் இருக்கக்கூடிய போஸ்டிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள், இல்லை ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள், இல்லை இந்த எம்டிஎஸ் கேடருக்கு 10th மேலே 12th டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.like.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இது கூடவே அட்டாச்சாக அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நானுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். கரெக்டாக இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், ஜெண்டரு, நேஷ்னாலிட்டி, கேட்டகிரி, ஃபாதர் நேம் டீட்டெயில், ஆக்குபேஷனு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் கூட நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த அட்ரஸு தான் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலுமே பார்க்கலாம். ஸோ அட்ரஸ் இங்கேயுமே வந்து ஒன் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேட்டகிரிக்கு 500 ருபீஸும், அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க 1000 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நேமில் வந்து பார்த்திங்கன்னா டிடியாக பே பண்ணணும், டிமாண்ட் டிராஃப்டாக பே பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோடையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாகவும் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் கேட்டகிரி. ஸோ இந்த அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தாலே நீங்கள் எலிஜிபிள். ஆர்ட்ஸ், சயின்ஸ், பிஏ, பிடெக், காமர்ஸ் அந்த மாதிரி எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதோட பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 44,900 ரூபா சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் சொல்லிட்டு நிறைய அலவன்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் கைஸ். அடுத்த போஸ்டிங் எம்டிஎஸ் கேட்டகிரி. இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் 12th டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே எலிஜிபிள், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். மினிமம் ஏஜ் 18லேருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதோட பேசிக் பே 18,000 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய அலவன்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே 20,000க்கு மேலேயே உங்களுக்கு சேலரி வந்துடும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஜென்ரல் கண்டிஷன் டீட்டெயில், ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில், ரிசர்வேஷன் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கேடருக்கு ரிட்டன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வச்சு ஹையர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வச்சு ஹையர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15th மே வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.